எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா, கருங்கல்லான உனை நான். வணக்கம். நெய்வாசல்ன்ற ஒரு ஊர்ல மஞ்சு விரட்டு நடந்திருக்கு. அங்க ஒரு பெரியவர் ரோட்டோரமா வச்சிருக்க கடையில தர்பூசணி, வாட்டர் பாட்டில், அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்திருக்காரு. அங்க போன எஸ்ஐ ஒருத்தர், அதர் போலீஸ் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அனுமதியின்றி நடத்தின மஞ்சு விரட்டுன்றதுக்காக அங்க ரொம்ப வன்முறையை காமிச்சிருக்காங்க, வயலன்ஸ் காமிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த பெரியவர் வச்சிருந்த கடையை காலால எட்டி உதைச்சோ, கையால தூக்கி அந்த பொருட்கள்லாம் வீசி அடிச்சோ ஒரு வன்முறை அங்க தீண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரியவர் அந்த கடையை தயாரிக்கிறதுக்காகவும் அந்த கடையை உற்பத்தி பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடையை வச்சிருக்கலாம். அவரோட மனநிலையை நீங்க என்ன யோசிச்சீங்களா? ஆஸ் எ காமன் மேனா நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கிறேன் போலீஸ்கார்கிட்ட. சார், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக எந்த அதிகாரத்துக்கும் மேல நீங்க போவீங்களா? சொல்லுங்க. உங்ககிட்ட அந்த அதிகாரம் என்ற இருக்குதுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா? எப்படி சார் அதை எங்களால ஒத்துக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்களே இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இது மாதிரி ஒரு செயல் நடந்திருக்குன்னா கண்டிப்பா யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுங்க. இப்போ இவரே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மேல கேஸ் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சைன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எத்தனை நாள் ஜெயில் தண்டனை தெரியுமா சார்? சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு செயல் தெரியுமா? சோ ஒண்ணு, நீங்க போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா என்னென்ன பொருளை சேதப்படுத்துறீங்களோ சொல்லிட்டு காம்பன்சேட் பண்ணுங்க. காம்பன்சேஷன் இல்லாட்டி என்னென்னலாம் லீகல் ஆக்ஷன் எடுக்குமோ கண்டிப்பா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. பொதுமக்களும் சரி, இல்ல ஆஸ் அ லா ஸ்டூடெண்ட் நானும் உங்க மேல கேஸ் போட தயாராக இருக்கேன். சோ உங்களோட விருப்பம் தான் என்ன பண்ண வேண்டும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.